எல்லாருக்கும் வணக்கம். போன வீடியோவில் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னா, சைன் லாங்குவேஜ்னா என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிக் கொடுத்தேன். சரிங்களா? எனக்கு புரிஞ்சுதா? ஸோ இன்றைக்கி என்ன சொல்லித்தரேன் அப்படின்னா, இந்த சைன் லாங்குவேஜை கற்றுக்கிட்டா என்ன உங்களுக்கு பெனிஃபிட், என்ன உங்களுக்கு யூஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ சைன் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த காது கேட்காத வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகள் சொல்கிறோம் பார்த்தீங்களா, டெஃப் அண்ட் டம்னு. ஸோ அந்த ஹியரிங் இம்பேர்ட் பீப்புள்ஸ்னால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கம்யூனிகேட் பண்ணலாம், பேசலாம். ஓகே, நம்பர் 1. ரெண்டாவது என்னென்னா, அவங்களுக்கான விஷயத்தில் அதாவது அவங்களுக்கான ஸ்கூல்ஸ் இருக்குது. அந்த ஸ்கூலில் நீங்கள் வந்து அதுக்கான குவாலிஃபிகேஷன் இருந்தது அப்படின்னா, நீங்கள் ஸ்கூல் டீச்சராக போகலாம், அல்லது காலேஜில் ப்ரொஃபஸராக போகலாம், லெக்சராக போகலாம். சரிங்களா? அதை அடுத்தது வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, நீங்கள் சைன் லாங்குவேஜ் நல்லா தெரியுது அப்படிங்கன்னு வச்சுக்கோங்களேன். சைன் லாங்குவேஜ் இன்டர்பிரட்டர் அப்படி சொல்லுவாங்க. சைகை மொழிபெயர்ப்பாளர் அப்படி சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அப்போ அந்த வேலைக்கும் போகலாம். இப்போ எல்லா என்ஜிஓஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இது மாதிரி பீப்புள்ஸ்லாம் கூப்பிட்டு வந்து அவங்க வந்து படிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பேச முடியாது அப்படிங்கிறப்போ அவங்களுக்கான இன்டர்பிரட்டர் தேவைப்படும். அதுக்கு பேர் என்னென்னா சைன் வந்து இன்டர்பிரட்டர் அதுக்கு பேர். ஸோ அவங்க வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு போயிட்டு அந்த என்ஜிஓவில் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் வந்து என்ன செய்யலாம், ஒரு இன்டர்பிரட்டராக ஒர்க் பண்ணலாம். அதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கவுன்சிலிங் சென்டரில் தேவைப்படுது, போலீஸ் ஸ்டேஷனில் கேட்பாங்க சைன் லாங்குவேஜ் இன்டர்பிரட்டர். அதுமாதிரி கோர்ட்டில் தேவைப்படுது, ஹாஸ்பிட்டல்ஸில், அதுமாதிரி பேங்கிங்கில், ரயில்வே ஸ்டேஷனில், பஸ் ஸ்டாப்பில், இப்படி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னாலும் சைன் லாங்குவேஜ் இன்டர்பிரட் அப்படிங்கிறது தேவைப்படும். ஸோ நீங்கள் அங்கெல்லாம் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் சைன் லாங்குவேஜில் இன்டர்பிரட் பண்ணலாம். அதை தவிர நாங்களாம் ஒர்க் பண்ணுறேன் டிவி சேனல்ஸ், நியூஸ் சேனலில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். புரியுதுங்களா? இல்லை உங்களுக்கு சைன் லாங்குவேஜ் தெரியும், நான் வந்து வேறு ஏதாவது ஒரு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வேறு யூடியூப் சேனலில் ஆரம்பிக்கலாம். இன்ஸ்டாவில் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் என்ன பண்ணலாம், நீங்கள் வீடியோவாக எடுத்து நீங்கள் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக பாஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? இது 1 2ன்னு இல்லை, இது பெரிய ப்ராட் ஃபீல்டு. இதில் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. நீங்கள் சுயமரம்லாம் வச்சுக்க, நீங்கள் மேரேஜ்லாம் கூட நிறைய இடத்துல ஹெல்ப் பண்ணுறாங்க, அது மாதிரி கூட பண்ணலாம். இப்போ டாக்டர்கிட்டலாம் போகணும் அப்படின்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் தேவைப்படும். அவங்களால சொல்ல முடியாதுங்க, பேச முடியாதுங்கிறனால நீங்கள் என்ன பண்ணலாம்னா கூட போயிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத டாக்டர்கிட்ட கன்வே பண்ணலாம். புரியுதுங்களா? ஒரு பேங்க் போகிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது புதுசாக அக்கௌண்ட் பண்ணணும், அதுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் கூட போயிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ இப்போ சைன் லாங்குவேஜ் தெரிஞ்சுது அப்படின்னா இதுமாதிரி ஒர்க்லாம் நீங்கள் பண்ணலாம். தெரியல அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. புரியுதுங்களா? ஸோ இப்போ இதில் நிறைய ப்ராடு டைப் ஆஃப் ஒர்க் இதில் இருக்குது. அதில் நீங்கள் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இதுமாரி ஒர்க்குக்கெல்லாம் நீங்கள் போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. ஸோ அதான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சைன் லாங்குவேஜ் அப்படிங்கிறப்போ இது நிறைய விஷயங்கள் போய்கிட்டே இருக்கும். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ ஷார்ட் ஃபிலிம்லாம் கூப்பிடுவாங்க ஆக்ஷன் சொல்லிக் கொடுக்கறதுக்கு, மூவியில் கூட கூப்பிடுவாங்க சைன் லாங்குவேஜ் சொல்லி தரத்துக்கு. ஸோ அதுமாதிரி சைன் லாங்குவேஜ் ஷார்ட் ஃபிலிமில், வெப் சீரிஸில், சினிமாவில், சீரியலில் பார்த்திங்கன்னா அதெல்லாம் கூட போகும், அட்வர்டைஸ்மெண்ட்டில் கூட வரும்.